நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஹனி பேஜரை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. காட்டில் உருவம் பெரிதாக இருந்தால்தான் பலசாலி என்று அர்த்தமில்லை. சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு காடே நடுங்கலாம். ஆனால் அந்த சிங்கத்தையே நேருக்கு நேர் நின்று உன்னால் முடிந்ததை பார் என்று சவால் விடும் ஒரு சிறிய விலங்கு உண்டு. கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் உலகின் மிக தைரியமான விலங்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரே ஜீவன் அதுதான் ஹனி பேஜர். இன்று மரணத்தையே ஏமாற்றும் இந்த விசித்திரமான விலங்கின் முழு வரலாற்றை பார்க்க போகிறோம். ஹனி பேஜர் என்று பெயர் இருப்பதால் இது பேஜர் இனத்தை சேர்ந்தது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது கீரிப்பிள்ளிகள் மற்றும் நீர்நாய் வகையை சார்ந்தது. மஸ்லிடே குடும்பத்தை சார்ந்தது. பரிணாம வளர்ச்சியில் சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே ஆப்பிரிக்காவில் இதன் மூதாதையர்கள் தோன்றியதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இயற்கையிலேயே சண்டையிடுவதற்காகவே பரிணாமமடைந்த உடலமைப்பு இதற்கு உண்டு. இதன் தோல் மிக தடிமனானது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு கூர்மையான ஈட்டியால் குத்தினால் கூட உள்ளே இறங்காது. அதைவிட முக்கியம், அதன் தோல் உடலில் தளர்வாக இருக்கும். யாராவது இதன் பிடரியை பிடித்தால் தோலுக்குள்ளேயே உடலை திருப்பி எதிரியை கடிக்க முடியும். இது இயற்கையாகவே இதற்கு அளித்த கவசம். இவை எங்கே வாழ்கின்றன? கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதும், மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் நம் இந்தியாவிலும் காணப்படுகின்றன. இவற்றில் மொத்தம் 12 துணை இனங்கள் உள்ளன. கேப்ராட்டல் இது ஆப்பிரிக்காவில் அதிகம் காணப்படுவது. முதுகில் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல் இருக்கும். இந்தியன் ஹனி பேஜர் இவை இந்தியாவில் காணப்படுகின்றன. ஆப்பிரிக்கா வகையை விட இவை உருவத்தில் சற்று சிறியதாகவும் ரோமங்கள் குறைவாகவும் இருக்கும். இவை பாலைவனங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் என எந்த சூழலிலும் வாழும் திறன் கொண்டவை. ஆனால் மனிதர்கள் அதிகம் நடமாடும் இடங்களை இவை விரும்புவதில்லை. ஹனி பேஜர் ஒரு ஓம்னிவார் வகையை சார்ந்தது. அதாவது அசைவம் சைவம் என கிடைப்பதை எல்லாம் சாப்பிடும். பழங்கள், வேர்கள், பூச்சிகள், தேன், ஆமை, பறவைகள் என எதையும் இது விட்டு வைப்பதில்லை. ஆனால் இதன் மிகவும் ஆபத்தான உணவு பாம்புகள். உலகின் மிக விஷம் வாய்ந்த வீரியன் பாம்பாக இருந்தாலும் சரி, நல்ல பாம்பாக இருந்தாலும் சரி, ஹனி பேஜருக்கு அது வெறும் நூடுல்ஸ் மாதிரி தான். இங்குதான் ஒரு அதிசயம் நடக்கிறது. சண்டையின் போது பாம்பு கடித்தால் அந்த விஷம் ஹனி பேஜரை தாக்கும். அது இறந்தது போல் மயங்கி விடும். ஆனால் அதன் உடலில் உள்ள செல்கள் விஷத்தை முறியடிக்கும் சக்தி கொண்டவை. சில மணி நேரங்களில் தூங்கி எழுவது போல் எழுந்து கடித்த அதே பாம்பை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிக்கும். இந்த திறன் உலகில் மிக சில விலங்குகளுக்கு மட்டுமே உண்டு. இவை முரட்டுத்தனமானவை மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகளும் கூட. விலங்கியல் பூங்காக்களில் இவற்றை பராமரிப்பது மிகவும் கடினம். ஏன் தெரியுமா? பூட்டை திறப்பது, கற்களை அடுக்கி சுவர் ஏறுவது, குச்சிகளை பயன்படுத்தி கதவை திறப்பது என தப்பிப்பதில் இவை கில்லாடிகள். பொதுவாக இவை தனிமையை விரும்பும். இணைச்சேர்க்கை காலத்தை தவிர மற்ற நேரங்களில் தனியாகவே வேட்டையாடும். இவை பெரும்பாலும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும். இதற்கு ஹனி கைட் என்ற பறவையுடன் ஒரு விசித்திரமான நட்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. அந்த பறவை தேன்கூட்டை காட்டும். பேஜர் அதை உடைக்கும். ஆனால் இது அறிவியல் பூர்வமாக முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. இனப்பெருக்கத்தை பொறுத்தவரை ஹனி பேஜர்களுடைய கர்ப்ப காலம் சுமார் 6 மாதங்கள். ஆண் பேஜர்கள் குட்டிகளை வளர்ப்பதில் பங்கு கொள்வதில்லை. தாய்தான் குட்டிகளுக்கு வேட்டையாடவும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. சுமார் 12 முதல் 16 மாதங்கள் வரை குட்டி தாயுடனே இருக்கும். இவற்றின் ஆயுட்காலம் என்று பார்த்தால் காடுகளில் இவை சுமார் 7 முதல் 8 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. ஆனால் மனிதர்களின் பராமரிப்பில் இவை 24 ஆண்டுகள் வரை வாழ்கின்றன. இவ்வளவு தைரியமான விலங்குகளுக்கு எதிரிகள் உண்டா? சிங்கங்கள் மற்றும் சிறுத்தைகள் இதை வேட்டையாட முடியும் என்றாலும் இதன் தடிமனான தோல் மற்றும் மூர்க்கத்தனமான தாக்குதல் காரணமாக பெரும்பாலும் பெரிய விலங்குகள் இதை சீண்டுவதில்லை. இதை சாப்பிடுவதற்கு பசியோடு இருக்கலாம் என்று விட்டுவிடுகின்றன. இதன் உண்மையான எதிரி மனிதர்கள்தான். தேனீ வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் பயிரை காக்க இவற்றை கொல்கிறார்கள். சில நாடுகளில் இவை இறைச்சிக்காகவும் பாரம்பரிய மருந்துக்காகவும் வேட்டையாடப்படுகின்றன. உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் எதிரி யாராக இருந்தாலும் பின்வாங்காத குணம், விஷத்தையே வெல்லும் சக்தி, இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஹனி பேஜர். இயற்கையின் ஒரு மிரட்டலான படைப்பாக ஹனி பேஜர் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த டாக்குமெண்டரியில் சந்திப்போம்.